இன்னொரு மைக் அங்கே வைய பாபா சார் வைய ஏ பந்தே வப்பா ஜெய்வி அனைவரும் கேட்டுக்கொள்ள உட்காருங்க பிரதர், எல்லாரும் உட்காருங்க. பண்பாட்டு தலைவர் பௌத்த தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய நினைவிடத்தில் அசோகர் அம்பேத்கர் தம்ம யாத்திரை திருப்பி எல்லாரும் அமைதியா உட்காருங்க. எல்லாரும் அப்படி வந்துருங்க. அனைவரும் உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. இது ஒரு புனிதமான இடம், நாம் அனைவரும் அமைதி காக்க வேண்டும். Keep silent, please. இருபத்தொன்னாம் நூற்றாண்டின் மாபெரும் பௌத்த சமய பற்றாளர், தமிழகத்தில் பௌத்தம் உயிரோடு இருக்கிறது என்பதை உலகிற்கு தன் தம்ம வாழ்வியலால் கற்பித்தவர், நமக்காக தன் உயிரை, இந்த தம்மத்திற்காக தன் உயிரை தானமாக வழங்கிய நமது மகா உபாசகர், தென்னிந்திய விகாரையின் தலைவர், சமத்துவ தலைவர் அண்ணன் கே ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் இந்த நினைவிடத்தில் அசோகா அம்பேத்கர் தம்ம யாத்திரை குழுவின் சார்பாக அவரை வணங்கி அவரை மரியாதை செலுத்திவிட்டு அவருடைய நினைவிடத்திலிருந்து நாம் இந்த தம்ம யாத்திரையை வெற்றிகரமாக எடுத்து செல்வோம். நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ நமோ தஸ்ஸ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ நமோ தஸ்ஸ புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி துதியம்பி புத்தம் சரணம் கச்சாமி துதியம்பி தம்மம் சரணம் கச்சாமி துதியம்பி சங்கம் சரணம் கச்சாமி ததியம்பி புத்தம் சரணம் கச்சாமி ததியம்பி தம்மம் சரணம் கச்சாமி ததியம்பி சங்கம் சரணம் கச்சாமி பானாதிபாதா வீரமணி சிக்காபதம் சமாதியாமி அதின்னதான வீரமணி
सुमिच्छाचारा वीरमणि सिक्खापदं समाधियामि सिक्खापदं समाधियामि मुसावादा वीरमणि मुसावादा वीरमणि सिक्खापदं समाधियामि सिक्खापदं समाधियामि सुरामेरय मच्छपमदट्टना वीरमणि सुरामेरय मज्जपमादट्टाना वीरमणि सिक्खापदं समाधियामि सिक्खापदं समाधियामि साधु 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 ஜெய் பீம் நம புத்தாய. அசோகர் அம்பேத்கர் தம்ம யாத்திரை உலக அமைதியை வலியுறுத்தியும் சகோதரத்துவத்தை வலியுறுத்தியும் இந்த தம்ம யாத்திரை கேரளாவின் திருவனந்தபுரத்தில் வெங்கோடு புத்த பூமியில் இந்த தம்ம யாத்திரை உலக அமைதிக்காக தொடங்கப்பட்டது. இன்று பௌத்த சமய தலைவர், பண்பாட்டு தலைவர் தனது செல்வத்தை, தனது அறிவை, தனது ஆற்றலை பௌத்தத்தை பரப்புவதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் பௌத்தத்தை விதைத்த பெரம்பூரில் தென்னிந்திய புத்த விகார் என்று ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை அயோத்திதாச பண்டிதருக்கு பிறகு ஏற்படுத்திய பண்பாட்டு தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. காலம் அவரை நம்மிடமிருந்து பிரித்து விட்டது. அவருடைய செயல்பாடுகள், அவருடைய நல்ல எண்ணங்களை யாராலும் பிரிக்க முடியாது. ஒரு மனிதன் செய்த நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் இந்த காலத்திலும் இயற்கையிலும் அது கலந்தே இருக்கும். எந்த காலத்திலும் அது மாறவே மாறாது. அத்தகைய மாறாத செயல்பாடுகளை மிக குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் பௌத்த பண்பாட்டு கூடல், தலித் பண்பாட்டு கூடல் ஏப்ரல் 14, டிசம்பர் 14, அக்டோபர் 14 ஆகிய நாட்களில் எல்லாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் மணிமண்டபத்தை ஒரு புத்த விகாராக மாற்றிய பெருமை நம்முடைய அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களையே சாரும். அங்கு ஆயிரக்கணக்கில் கூடுகின்ற மக்களுக்கு அவர்கள் தனது கட்சியை சார்ந்தவர்களா அல்லது வேறு கட்சியை சார்ந்தவர்களா என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் அங்கு வருகின்ற அனைத்து உபாசகர்களுக்கும் அம்பேத்கர் வாதிகளுக்கும் உணவளித்த ஒரு மணிமேகலையாக செயல்பட்டவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள். அந்த உணவு அளிப்பது என்பது, நாம் ஒருவருக்கு உணவு அளிக்கிறோம், நாம் சாதாரண உணவை கூட அளிக்கலாம் என்று அவர் யோசிக்க மாட்டார். யாருக்கு உணவளித்தாலும் அதை தரமான உணவாக அவர் வழங்கி அளிப்பார். அது மட்டுமில்லை, கிராமங்களில் இருந்து அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களை பார்க்க வருகின்ற மாணவர்களுக்கு மருத்துவத்தில் சேர்வதற்கு நான் நேரடியாக ஒரு மாணவியை நான் அழைத்துட்டு போனேன். அவங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சது சென்னையில். அந்த மாணவிக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்து அந்த மாணவியை ஏதோ தனது மகளை சேர்ப்பதை போல் அந்த கல்லூரியில் விடுதியில் சேர்த்து அந்த மாணவிக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து அந்த மாணவியை படிக்க வைத்தார். அது மட்டுமில்லை, நாம் எல்லாம் அறிந்தது, இன்று காலம் அறிந்தது, அவர் உயிரோடு இருக்கும்போது தெரியாத பல விஷயங்கள் அவர் இறந்த பிறகு தெரிந்திருக்கிறது. எத்தனையோ மாணவர்களுக்கு சட்டக்கல்லூரி படிப்பதற்கு ஆயிரக்கணக்கான செல்வத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அத்தகைய மனித மாண்பை, பௌத்தத்தை மீட்டெடுப்பதற்காக பாடாற்றிய பௌத்த தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு அசோக அம்பேத்கர் தம்ம யாத்திரை பொழுது
இந்த நினைவிடத்திற்கு வர வேண்டும் என்று எங்களுடைய யாத்ரிகள் எல்லோருடைய கனவாக இருந்தது. இங்கு வந்து புத்த வந்தனம் செலுத்திவிட்டு அண்ணன் அவர்களிடம் ஒரு வாழ்த்துக்களை பெற்று போக வேண்டும். 2200 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த தம்ம விஜயன் அசோகன் 2200 ஆண்டுகளுக்கு பிறகாக வாழ்ந்து மறைந்த பண்பாட்டு தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களை இங்கு சந்திக்க வருகிறார் என்றால் இதுதான் தம்மத்துடைய வினைப்பயன். நல்வினை செய்தால் காலம் கடந்து நமக்கும் தம்ம விஜயன் அசோகனுக்கும் எந்த ஒரு நேரடி தொடர்பும் கிடையாது. ஆனா 2200 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தம்ம விஜயன் அசோகன் பண்பாட்டு தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு நினைவிடத்திற்கு வருகிறார் என்றால் விஜயன் அசோகனை 2200 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் இணைத்தார். அவருடைய அடையாளத்தை இந்தியாவின் தேசிய கொடியில் அசோக சக்கரத்தை பொறித்தார். அவருடைய அடையாளத்தை தான் காவல்துறைகள் தன்னுடைய தலைமேல் ஏந்தி தொப்பியில் 4 முக சிங்கம் இருக்கிறதே, அந்த சிங்கம் என்பது இந்தியாவின் தேசிய சின்னம். அந்த தேசிய சின்னத்தை தான் காவலர்கள் தலைமையில் ஏந்துகிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அந்த 4 சிங்கம் என்பது இந்தியாவின் வீரத்தின் அடையாளம் அல்ல. அது அசோகர் எதுக்காக வச்சார்னா பகவான் புத்தர் இன்னைக்கு எப்படி நம்ம கேரளால இருந்து இந்த உலக அமைதிக்காகவும் சகோதரத்துவத்துக்காகவும் இந்த யாத்திரை பண்றோமோ அது போல 4 திசைகளிலும் அறத்தை கர்ஜித்தவர் தம்ம கர்ஜனை அப்படின்னு பேர். அந்த 4 முக சிங்கத்தோடைய பேர் என்ன அப்படின்னா தம்ம கர்ஜனை. அந்த தம்ம கர்ஜனையை அசோகர் வந்து வடிவமைத்தார். அசோகர் ஒரு சிலை கூட பகவான் புத்தருக்கு பண்ணல. உண்மையாலுமே பகவான் புத்தருடைய கொள்கையை முழு நிறைவாக பின்பற்றிய ஒரு மகான் தான் தம்ம விஜயன் அசோகன். அந்த சிலை நிறுவினாரு. அதுதான் இன்னைக்கு தேசிய கொடியில இருக்கு. அதுதான் காவலர்களுடைய தலையில் இருக்கிற தொப்பியில் இருக்கிறது. நீதிமன்றம், அந்த நீதிமன்றம் எதன் அடிப்படையில் இயங்குகிறது என்றால் நீதிமன்றம் 5 விஷயங்களை கண்டிக்கும். எப்பவுமே என்ன கண்டிக்கும்? கொலை செய்யாதே, திருடாதே, பிறர் மனை விழையாதே, பொய் சொல்லாதே, மது அருந்தாதே. இந்த 5 விஷயங்கள் தான் உலகத்துல குற்றம். இந்த 5 குற்றத்தை தாண்டி வேற குற்றமே கிடையாது. பகவான் புத்தர் அதுதான் பஞ்சசீலம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பஞ்சசீலத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்தியாவில் நீதிமன்றங்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சசீலத்தை why police station, why high court? Because of Panchashila. The High Court and the police station working based on Panchashila. So our government, our police department, our court department, justice, all things for to save Panchashila. This is written by Baba Saheb Ambedkar. Baba Saheb Ambedkar written by Bhagavan Buddha. So we need to understand our stand is Dhamma. அப்படி ஒரு தம்மத்தின் வழியாக வாழ்ந்த நம்முடைய அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு அவருக்கு பிடித்த கோஷத்தோடு நாம் இந்த புத்த வந்தனத்தை முடிக்கின்றோம். ஜெய் பீம், 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 ஜெய் பீம். பௌத்த தலைவர், பௌத்த தலைவர், பண்பாட்டு தலைவர், மாணவர்களை படிக்க வைத்த மனிதாபிமானி அண்ணன் ஆம்ஸ்டாங். ஜெய் பீம் சொல்வோம், ஜெய் பீம் சொல்வோம், தீக்ஷா செல்வோம், தீக்ஷா செல்வோம், ஜெய் பீம். தம்மம் உலகில் மலரட்டும். ஜெய் பீம். பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு ஜெய் பீம். அயோத்திதாச பண்டிதருக்கு ஜெய் பீம்.